இளநீர் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு அதை வாங்கி கீழே போடுறாரு. அப்படியே 2 பேருமே சேர்ந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க அம்மா எல்லாருமே பார்க்குறாங்க. சரி சரி போதும் வாங்க இங்கே பூஜை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுங்க எல்லாருமே சேர்ந்து கூப்பிடுறாங்க. 2 பேருமே சேர்ந்து அங்கே வராங்க. வந்த உடனே அப்படியே மேலே ஏதோ தண்ணி பட்டுடுச்சு. அப்படியே தொடச்சி விடுறாங்க. தொடச்சி விட்டுட்டு அப்படியே ஃபேஸ் எல்லாமே துடைக்கிறாங்க. துடைக்கும் போது இங்கே பாரு மீனா, நான் கோயிலுக்கு போகிறேன், நான் வரத்துக்குள்ளே நீ வீட்டில் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்க. சிரிக்கிறாங்க. மீனா 2 பேருமே பண்ணுறது அங்கே இருக்க எல்லாருமே அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பூஜை எல்லாமே அட்டன் பண்ணுறாங்க. பாட்டு எல்லாமே சூப்பராக பாடுறாங்க. எல்லாமே பார்த்துட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து முத்து மலைக்கு போகிறாரு. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே இருக்கும்போது அங்கேருந்து மீனா வராங்க. வந்த உடனே வாமா வா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கூப்பிடுறாரு. கூப்பிட்டோடனே இப்போதான் உனக்கு வரணும்னு தோணுச்சாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. ஏய் எங்கடி வர நீ, எதுக்கு வீட்டுக்குள்ளே வர, உன் இஷ்டத்துக்கு போவ உன் இஷ்டத்துக்கு வருவ, இது என்ன லார்ஜா என்ன அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. கேட்டுட்டு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. ஐயோ இவளை எதுவுமே திட்டவே கூடாது, ரோகிணி சமையல் பண்ணி பண்ணி ஒன்றுமே இல்லாமல் போச்சு, இன்னும் கொஞ்ச நாளில் நான் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிடுவோம் போல இருக்கு, இவ தான் நல்லா சமைப்பா, எதுவுமே பேசக்கூடாது, சரி சரி வந்துட்ட வா வா அப்படின்னு விஜயா கூப்பிடுறாங்க. அங்கேருந்து சுருதி எல்லாருமே சேர்ந்து வராங்க. வாங்க மீனா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அத்தைக்கு ரோகிணி சமைச்சு நாக்கே செத்து போச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே மீனா பார்க்குறாங்க. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரோகிணி நல்லா தான் சமைக்கிறா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. சரி நீ போய் சமையல் பண்ணு போ அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. இப்போ தானே வந்திருக்காங்க அதுக்குள்ளே போய் சமைக்க சொல்கிறீங்க அப்படின்னு சுருதி சொல்கிறாங்க. அதுக்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் மீனா, நீங்கள் வந்துட்டீங்கல்ல, இனிமேல் எங்களுக்கு நல்ல சாப்பாடு தான். அண்ணி வாங்க வாங்க அப்படின்னு ரவி கூப்பிடுறாரு. நீங்கள் இல்லாதப்போ தான் தெரிஞ்சுது உங்களோட சமையலோட அருமையே தெரியுமா, சூப்பராக சமைக்கிறீங்க, உங்கள் டிஷ் எல்லாமே எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு ரவி கேட்குறாரு. இங்கே பாருங்க மீனா, எதுவுமே சொல்லிக் கொடுக்காதீங்க, எல்லாத்தையும் அவன் கற்றுட்டு போயிட்டு அந்த நீத்து ஹோட்டலில் நல்லா சமைக்க ஆரம்பிச்சிருவான், அதெல்லாம் பண்ணாதீங்க, உங்கள் டிஷ்ஷை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் இருக்காங்க. நீத்து வந்து ஒரு 2 பேரை அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் போயிட்டு அந்த சுருதியோட ஹோட்டலில் ஃபுட் ரிவ்யூ பண்ணுங்கள், எல்லாமே ஒஸ்ட்டாக இருக்குது, நல்லாவே இல்லைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பணம்லாம் கொடுத்து அனுப்பி விடுறாங்க. அதே மாதிரி சுருதியோட ஹோட்டலுக்கு வராங்க. வந்த உடனே அவங்க நல்லா சாப்பிட்றாங்க, ரசித்து சாப்பிட்றாங்க. அதுக்குள்ளே வீடியோ எடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள் இந்த ஹோட்டலில் ஃபுட்டு எதுவுமே சரியாகவே இல்லை, கறியெல்லாம் வேகவே இல்லை, ஒஸ்ட்டான ரெஸ்டாரண்ட்னா அது இதுதான், இங்கே யாருமே வந்து சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கேருந்து அப்படியே வராங்க. சுருதி வந்த உடனே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை கட் பண்ணிவிட்டு அந்த ஃபோன் அப்படியே எடுத்துக்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நாங்கள் ஃபுட் ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரிவ்யூ பண்ணுறீங்க, எல்லாமே டேஸ்ட்டாக தானே இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் இருக்க எல்லாருமே சேர்ந்து பார்க்குறாங்க. ஃபுட் எல்லாமே டேஸ்ட்டாக தானே இருக்குது, இவங்க எதுக்கு இப்படி ரிவ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்த எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டு போய் சுருதி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் வந்த உடனே டேஸ்ட்டாக சாப்பிட்டது எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், புரியுதா, அதுக்கப்புறம் நல்லா இல்லை நீங்கள் சொன்னது எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், என்ன அப்லோட் பண்ணட்டுமா அப்படின்னு சுருதி கேட்குறாங்க. உங்களை யார் அனுப்புனா, நீத்து அனுப்புனாங்களா, அப்படி தானே அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ரிவ்யூ பண்ணுறவங்க. இங்கே பாருங்கள் இனிமேல் இந்த மாதிரி வேலை வச்சுக்கிட்டீங்க அவ்வளோதான், இருங்க நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன், அவங்க விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐயோ நீங்கள் போலீஸ்க்குலாம் ஃபோன் பண்ணாதீங்க, நாங்கள் நீத்து அனுப்பி தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் எங்கேயாவது ரிவ்யூ பண்ணுறேன்னு ஏதாவது பண்ணீங்க என்ன பண்ணுன்னே தெரியாது, போங்க எங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு சுருதி அப்படியே அனுப்புகிறாங்க. உடனே நீத்து அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சுருதி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. என்ன நீங்கள் அனுப்பினாலும் இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் இந்த மாதிரி பண்ணீங்க அவ்வளோதான், என்னோட ரெஸ்டாரண்ட்டை மூடணும்னு சொல்லிட்டு